கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவனருளே அப்ப மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நம்ம ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 ஆகிய வசனங்களிலே, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறவர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால், சிலவங்களுக்கு வேலை செய்ய மனசு இருக்காது. ஒன்று பிடுங்கி சாப்பிடணும், இல்லை களவாண்டு சாப்பிடணும், இல்லை கொள்ளையடிச்சு சாப்பிடணும். ஆனால் வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா மாமியார் வீட்டில் அங்கே எங்கேயாவது வாங்கி சாப்பிட்றணும். ஏன்னா இப்படியும் இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால், சிலவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது. அப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கடைசி காலத்துல தான் வாழ்றோம். நல்ல குடும்பமா இருக்கும், ஆனா வேலை செய்ய அவங்களுக்கு மனசு இருக்காது. இதை ஏன் நம்ம இரவு நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ராத்திரி படுத்தா தூக்கம் வரல அப்படிம்பாங்க. நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால், வேலை செய்ய மனசு இருக்கா, அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எங்க வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம். நான் சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். காலையில் போயிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன் வேலை செஞ்சுட்டு. ரொம்ப சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா. நான் சொல்கிறது எப்படின்னா, பல வருஷம் முன்பாக. இதை ஏன் உங்களுக்கு நைட் நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சு பழக்கம். வேலை செஞ்சுட்டு வந்து அந்த சம்பளத்தை வாங்கி அப்படியே எங்கள் அம்மா கையில் கொடுத்துருவேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வேலை செஞ்சு சாப்பிட்டேன். அந்த சம்பளத்தை வீட்டில் கொடுத்து குடும்பமாக வாழ்ந்தோம். இந்த கடைசி காலத்தில் நிறைய வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா படிக்க வைக்கிறாங்க, ஆனால் சில வீட்டில் பார்த்தா வேலையே செய்ய மாட்டேங்காங்க. எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும். திருமணம் முடிஞ்சிருக்காது, பையன் பார்த்தா தண்ணி அடிக்காம்பாங்க, வேலைக்கு போக மாட்டேங்காம்பாங்க, வீட்டுக்கு வரமாட்டேங்கான் அப்படிம்பாங்க. இப்படி நிறைய பாயிண்டில் ஜெபக்குறிப்பு வரும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. வேலை செய்யாம சாப்பிட்டால் அப்படியே பழகிடுறாங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. நான் வேலை செய்யல, நான் இன்னைக்கு ஒரு வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், வேலை செஞ்சுதான் சாப்பிட சொல்லியிருக்காரு. வேலை செஞ்சு சாப்பிடணும். வேலை செய்யலையா, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறுறான்னு அர்த்தம், கட்டளைக்கு மீறுறான்னு அர்த்தம். 6 நாள் உலகத்தை உருவாக்கிட்டு 7ஆம் நாள் தான் ஓய்ந்திருந்தார். 6 நாள் வேலை செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கடைசி காலத்துல வேலை செய்யாம எப்படியாவது சம்பாதிச்சிடணும், எப்படியாவது பெரிய ஆளாயிரணும், எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும். ஆனா வேலை செய்யவே மாட்டாங்க. எல்லாம் யோசிக்கிறதுலாம் சரிதான். வேலை செய்கிறாங்களா ஒரு குடும்பம், உண்மையா உழைச்சி அதில் வரக்கூடிய, அது 100 ரூபாயா இருக்கலாம், 200 ரூபாயா இருக்கலாம், 300 ரூபாயா இருக்கலாம், அதை கொண்டு வந்து மனைவி கையிலையோ இல்லை அம்மா அப்பா கையிலையோ கொடுத்து அதில் வாங்கி சாப்பிட்டால் அதுதான் சந்தோஷம். என்னுடைய முதல் மாத சம்பளம் 45 ரூபா. ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா, முதல் மாத சம்பளம் 45 ரூபா. அந்த 45 ரூபாயை கொண்டு வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்தேன். இதை ஏன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு.
வேலை செஞ்சு சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு வரைய வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை உண்டு. இந்த கடைசி காலத்தில் நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலை செய்யவே மாட்டுக்காங்க. எதை எடுத்தாலும் வேலை செய்ய மாட்டுக்காங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் யாதொரு வேலையையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். வேலை செய்யாமல் ஒழுங்கற்று திரிகிறார்கள், வேலை செய்யாமல் வீணா அலையிறாங்க, ஒழுங்கற்று திரிகிறாங்க. வேலை செஞ்சா அவன் பேசாம வேலை செஞ்ச டயர்ல ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் வந்து படுத்து தூங்கிடுவாங்க. இப்ப கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் விபச்சாரம், ஒரு பக்கம் மதுபான அடிமை, ஒரு பக்கம் போதை. இதுவும் கடைசி காலத்துல அதிகமா பெருகிட்டு வருது. இப்படிப்பட்ட காலத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் முதல்ல சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்துல இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இந்த கட்டளை என்ன அப்படின்னா, வேலை செய்யும்போது, உண்மையா வேலை செய்யும்போது பரலோகத்துல தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு நிறையவருடைய வாயில உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை, குடும்பத்துல உண்மை இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில எதுலையுமே உண்மையை காணும். வீட்டுல என்ன காணும்னா உண்மையை காணும். உண்மை இருக்கிறதுல இயேசு கூட இருப்பாரு. இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில உண்மையை காணும். உண்மையை தொலைச்சிக்கிட்டு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நைட்டு படுத்தா கெட்ட சொப்பனை வருது, எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு வீடு, ஒரு குடும்பம் அப்படின்னா முதல்ல உண்மை, நேர்மை, செம்மை, நீதி இருக்கா, அதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அவங்க கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்கன்னு அர்த்தம். வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஒழுங்கற்று, ஏன் வேலை செய்யல, அதனால ஒழுங்கற்று திரிகிறான். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து, இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, வேலை செஞ்சு சாப்பிடுறோமா, இல்ல அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து கொள்ளையடிச்சு புடுங்கி திருடி, அதெல்லாம் பிசாசுனுடைய காரியங்கள். ஏன்னா இந்த கடைசி காலத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் சில நபரை பார்த்திருக்கேன், என்கிட்ட புடுங்கி சாப்பிட்டுருக்காங்க. அந்த புடுங்கி சாப்பிட்ட குடும்பங்கள், அதுல ஒரு குடும்பம் தூக்கு போட்டே செத்து போயிட்டேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு மாந்திரியம் பண்ணி என்கிட்ட பணம்லாம் வாங்கினேன். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தேன். எந்த வீட்டுல மாந்திரியம் பண்ணானோ அதே வீட்டுல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அடுத்தவன்ட்ட வாங்கி வாங்கி சாப்பிடுறது. ஒரு மனுஷன்ட்ட புடுங்கி சாப்பிட்டாலோ திருடி சாப்பிட்டாலோ இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல போய் சேருது அப்படின்னா, பொய்யான அந்த லிஸ்டுக்குள்ள போய் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் தேவனோட தண்டனைக்குள்ள போகும்போது காணாம போயிருந்தாங்க. ஒரு மனுஷன் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அவங்க தேவனோட வார்த்தையில இருக்கணும். இன்னைக்கு நிறையவரோட வாழ்க்கையில் தேவனோட வார்த்தையை காணும். அதான் பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். நம்ம இந்த மாசம் கடைசியில இருக்கோம். என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சு சாப்பிட்டோமா, இல்ல எவனையோ கொள்ளை அடிச்சு சாப்பிட்டோமா, களவாண்டு சாப்பிட்டோமா, திருடி சாப்பிட்டோமா, ஏமாத்தி சாப்பிட்டோமா, இல்ல யாரையோ வஞ்சித்தோமா,
இல்லை மாமியார் வீட்டிலேருந்து வாங்கி சாப்பிட்டோமா, அதைத்தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த மாதம் முடிய போகுது. சில குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருப்பாங்க. வேலை இல்லை. எனக்கு ஒரு ஜபகுறிப்பு வந்துச்சு. அந்த பையனுக்கு 38 வயசு 39 வயசு இருக்கும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 வருஷமா எனக்கு வேலை இல்லை அப்படின்னாங்க. டிகிரி பார்த்தா ஒரு 3-4 டிகிரி போல் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய படிச்சிருக்காங்க. வேலை நிறைய வருதான், ஆனால் அந்த வேலைக்கு போக மாட்டேங்காரான். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் படித்த அந்த வேலை எனக்கு கிடைக்கல, அதனால நான் இப்போ 2 வருஷமா நான் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் பக்கத்தில் நல்ல சம்பளம், நல்ல போஸ்ட், நல்ல இடம், அப்படி நிறைய வேலை வந்துச்சு. ஆனால் 2 வருஷமா வேலைக்கு போகாம, கல்யாணம் முடிக்காம, வீட்டில் அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு வீட்டிலேயே அப்படியே இருக்கிறாரு. வசனம் என்ன போட்டிருக்கு? ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளை இட்டோமே. 2 வருஷமா வேலை செய்யலன்னா 2 வருஷம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து, ஏன்னா வயிறு பசித்து ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ போய் வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டுல சகல செழிப்பு இருக்கு, நல்லா சாப்பிட்டுருக்காங்க, நல்லா படிச்சாச்சு, நல்ல பொசிஷன், வீட்டுக்கு ஒரே பையன்தான், 38 வயசு ஆகுது, கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க. வீட்டுல பார்த்தா அம்மா பார்த்தா புலம்பிட்டு இருக்கு. ஆனா நல்ல போஸ்ட், நல்ல அழகான வேலை எல்லாம் கிடைச்சது. அவங்க படிச்ச டிகிரிக்குள்ள வேலை கிடைக்கல. எப்படிலாம் வேலையை கழிக்கிறாங்க. சகல செழிப்பு தேவன் கொடுக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், அப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம் சொல்லிட்டு வேலை செய்யாமல் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஐயா 31 நாள் இருக்குயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குள்ள நாள், சர்ச்சுக்கு போகணும், ஓய்வு நாள். மற்ற 6 நாள் வேலை செஞ்சோமா, சுகம், பலன், ஆரோக்கியம் தேவன் நமக்கு தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு. ஜெபம் பண்றதுக்கு நேரத்தை தராரு, கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் தராரு, நைட்டு தூங்குறதுக்கு நேரம் தராரு, குடும்பமா வாழ்றதுக்கு நேரம் தராரு. எல்லாமே தேவன் தந்து பாதுகாத்து இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, நன்றி சொல்லுங்க. இந்த மாசம் ஃபுல்லா எங்களை நல்லபடியா பாதுகாத்தீங்க. இப்போ நாங்கள் வண்டியில வேகமாலாம் போயிட்டு வந்தோம், எத்தனையோ சூழ்நிலை அவசரமா போயிட்டு வந்தோம். என் பிள்ளை, குடும்பம், குட்டி, யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ எல்லாரையும் சேர்த்தோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் சேர்த்தோம். யாரெல்லாம் வெளியில போயிட்டு இருந்தோமோ, தேவன் நமக்கு கிருபை தந்திருக்காரு. அந்த கிருபை தந்த தேவனுக்கு நைட் நேரத்துல நன்றி சொல்ல போறோம், அவ்வளவுதான். அப்புறம் நாளைக்கு பார்த்தா அடுத்த மாசம், அப்புறம் வாக்குத்தத்தம். இன்னைக்கு ராத்திரி நீங்க யாரெல்லாம் இருந்து செய்தி கேட்குறீங்களோ, நாளையில இருந்து 100 நாள் ஜெபம், 100 நாட்கள் ஜெபம். அதுல செய்தி என்ன அப்படின்னா, கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். வசனம் இருப்பிட நாளைக்கு பேசுவோம், அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். 100 நாள் ஜெபத்துல கலந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க. 100 நாளுமே சுத்திகரிப்பு தான். தலைப்பு என்னன்னா சுத்திகரிப்பு. ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்பட்டால் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. நிறைய வேலையிலே சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். அது நாளையிலிருந்து நைட் நேரத்தில் பேச போகிறோம். காலையிலுமே 100 நாள், அந்த 100 நாளுக்குள்ள செய்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதனால் நாளையிலிருந்து புதிய செய்தி இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த இரவு நேரத்தில் இந்த மாதம் கடைசிக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று, சொந்த சாப்பாடப்பா, அடுத்தவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடாதீங்க. அப்படிதான் போட்டிருக்கு. அடுத்தவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டா என்னைக்குனாலும் நம்மளை தப்பாக பேசிடுவாங்க. சில ஜெபக்குறிப்பு வரும்போது எனக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்னைய ஒதுக்குறாங்க அப்படிம்பாங்க. நம்ம உழைச்சி சாப்பிட்டா நம்மளை யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். எப்படி புத்தி சொல்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி சொல்கிறோம்? தங்கள் சொந்த சாப்பாட்டை
சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். காலையில வேலைக்கு போறீங்களா? காலையில வேலைக்கு போகும்போது சாப்பாடை கொண்டு போயிடணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். எத்தனை வருஷம்? உலகத்துக்காக 25 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஃபேமிலிக்காக. ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் முடிஞ்சிட்டு. அந்த 25 வருஷமே மேக்சிமம் 12 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன். வீட்டிலேருந்து போகும்போது அழகாக சாப்பாட்டை காலையிலேயே கொண்டு போயிடுவேன். மத்தியால சாப்பாட்டை. எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தராங்களோ அதுதான் மத்தியால சாப்பாடு. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வாங்கிலாம் சாப்பிட மாட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். வீட்டில் சாப்பாடு செஞ்சு தருவாங்க. அதேமாரி மாதம் முடிஞ்ச உடனே சம்பளத்தை கொண்டு வந்து, அம்மா இந்தாங்கம்மா, முழு சம்பளம் அப்படியே வீட்டுக்கு வரும். அப்போம்னா சைக்கிள் தான். அதனால் பெட்ரோல் கிடையாது, செல்ஃபோனும் கிடையாது. சம்பளம் ஃபுல்லாக வீட்டுக்கு வந்துடும். ஃப்ரெண்டும் கிடையாது. அதனால் பணம் ஃபுல்லாக, சேல்ரி ஃபுல்லாக வீட்டுக்கு வந்துடும். ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, செல்ஃபோன் ரீசார்ஜ், அப்புறம் இஎம்ஐ, அப்புறம் ஃபைனான்ஸு, அப்புறம் பெட்ரோலு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட அவர்களுடைய சம்பளத்தில் நிறைய வெளியில் போயிட்டே இருக்குது. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடிலாம் வாழ்ந்த ஆட்கள், பழைய ஆட்கள், சம்பளம் ஃபுல்லாக வீட்டுக்கு வரும். இப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்ம கையிலேருந்து பணம் எவ்வளோ ரூபா வெளியே போயிட்டுருக்கு தெரியுமா? அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். வேலை செஞ்சு சாப்பிடணுமா? தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று உழைச்சி சாப்பிடணும். களவாண்டு சாப்பிடக்கூடாது, கொள்ளையடிச்சு சாப்பிடக்கூடாது. சாபம். அப்போ தான் புரியும். அடுத்த குடும்பத்தை ஏமாற்றி ஏமாற்றி சாப்பிட்டாச்சு அப்படின்னா அது ஒரு சாபம். யார்கிட்டையுமே வாங்கி சாப்பிடக்கூடாது, உழைச்சி சாப்பிடணுமா? இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு, எப்படி? அமைதலோடு அமைதலோடு அமைதியாக வேலை செஞ்சு, அமைதியாக வேலை செஞ்சு தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று. ஏன்? அவன் ஒழுங்கற்று திரிதான்ப்பா. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதா? அமைதியாக வேலை செஞ்சு சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். இப்போ இந்த செய்தி நம்ம கேட்கும்போது இது ஒரு ஆலோசனை. இந்த செய்தி என்ன அப்படின்னா ஒரு ஆலோசனை. இதில் நம்ம குடும்பங்கள், நம்மளோட ஃபேமிலி எல்லாரும் உழைச்சி சாப்பிட்டால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை அண்ணன் எங்கள் வீட்டில் கணவர் வேலை செய்ய மாட்டேக்காரு, பையன் வேலை செய்ய மாட்டேக்கான், வேலை செய்யாமல் இருக்கிறாங்க, இந்த வசனத்தை முடிஞ்சால் கையில் பைபிள் எடுத்தவங்களுக்கு காமிங்க. புதிய ஏற்பாடு 285வது பக்கத்தில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 285வது பக்கம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10-12 ஆகிய வசனங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கூட காமிங்க, அவங்க கேட்கட்டும். வேலை செஞ்சு தான் சாப்பிடணும். இது பைபிள் சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கும். இன்னைக்கு இப்போ உள்ள சில பையங்க, சில பிள்ளைகள் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. சில வீட்டிலலாம் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குறாங்க, வேறு ஊரில் தங்கி வேலை பார்க்குறாங்க, வேறு நாட்டில் தங்கி வேலை பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, 12 மணி நேரம் 14 மணி நேரம் கண்டினியூவாக வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் வேலை செஞ்சு வீட்டில் அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்பி, மனைவிக்கு பணம் அனுப்பி பிள்ளைகளை படிக்க வச்சிட்ருக்காங்க. நிறைய குடும்பத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். வீண் செலவு பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? சின்ன ஜெபம் பண்ணி நன்றி சொல்லி முடிச்சிருவோம். கண்களை மூடி, இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கால் படிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. போதும், இந்த மாதம் ஃபுல்லாக எங்களை பாதுகாத்தீங்கப்பா, நன்றி. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் என் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 31 நாளும் 24 மணி நேரமும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபை பெரியதுப்பா, உம்முடைய தயவு பெரியதுப்பா.
அனுகிரக காலத்திலே உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த கிருபைப்பா. இதெல்லாம் எண்ணி பார்த்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு நான் வேலை செய்யாம தான் இருக்கிறேன், இந்த செய்தி மூலியமாக கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறாரு, இனிமேல் நான் வேலை செஞ்சு தான் சாப்பிடுன்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு நல்ல வேலை தாங்க. இந்த மாசம் ஃபுல்லா வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு பலன் கொடுத்தீங்க, ஆரோக்கியம் தந்தீங்க, சுகம் தந்தீங்க. எத்தனையோ குடும்பத்திலே வயசானவங்க வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் மாத்திரை போட்டு வேலை பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்டில் நர்ஸு, டாக்டரு, இன்னுமா ஐடி ஃபீல்டில் நைட் நேரத்தில் ஆர்மியில் வேலை பார்க்குறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் நைட் ஷிஃப்டில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் கர்த்தர் தான் பாதுகாப்பு தந்தீங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் சிகரெட் பழக்கம், போயிலை, மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், எந்தெந்த பாவத்தில் இருந்தாங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். உங்க பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்ற பிள்ளைலாம் மாறணும். எங்களுக்கு கிருபை தாங்க. எந்தெந்த குடும்பத்துல விபச்சார அடிமையிலையோ, மதுபான அடிமையிலையோ, போதை அடிமையிலையோ கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள இருந்தாங்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. எந்த குடும்பத்துல சர்ப்பத்தினாலே கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த சர்ப்பத்தினுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுத்தி எரிக்கப்படட்டும்பா, சுட்டு எரிக்கப்படட்டும்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும். கர்த்தருடைய கரம் பிள்ளையை தொடுங்கப்பா, கர்த்தர் மீட்டெடுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, உங்க பிள்ளையிலே கர்த்தர் மீட்டெடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் இந்த நாளில் மீட்டு எடுக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா, கர்த்தர் வேலை அடைங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. பலனிலை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் உண்டுப்பா. இந்த மாசத்துல கர்த்தர் பிரியமில்லாம எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ காரியம் இருந்துச்சுப்பா. எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தூரமா போனோம், எங்களுடைய எல்லா குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. கர்த்தர் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. மன்னித்து சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி அப்பா சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுறதப்பா. சுத்திகரிங்கப்பா, உங்க பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்கப்பா. அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுறப்பா. சுத்திகரிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுத்திகரிக்கப்பட்ட ராஜா. இணைந்துகிற குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா. பலன்களை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. புதிய மாசத்துல கத்திரங்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. இந்த மாசம் முழு எல்லா காலத்துக்கு கூட கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ரீபாலபரப ஷபலபல ஹுரதுரபலஹரது ரீபாதன ஹதனமரு ஷந்த டலப கபுதி பெக்கேதுனா ரீபா லக்க துனி கந்து ரப லக்க துன ஹமலஹரது ரபு ஷிப லப 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 லஹுரபல ஹதுனமர கபுதி பெக்கேதுனா. தடைகளை நீக்குங்கப்பா, தடைகளை நீக்குங்கப்பா, தடைகளை நீக்குங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா, எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. மன்னித்து மறுபடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஷீபஹோர தன சந்த ரப லப 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 ரஹ தூரப லஹ தூரபல ரெஹதன மல ஹரதன மல கபுது பெக்கேதுனா. எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலை அப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனருடைய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தர் அப்பா இன்னுமா பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் பாதுகாத்தீங்கப்பா. நன்றிப்பா. இரவும் போலமா ஜெபம் பண்ணாங்க. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் இந்த கிருபைக்கா நன்றிப்பா. இந்த இரவு நேரத்துல கூட எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா.
ஒவ்வொரு செகண்டும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்கப்பா. அதெல்லாம் என்னை பார்த்து உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் உண்டு. அதை தயவாக கர்த்தர் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையால் நிரப்பி கர்த்தர் மனம் இறங்கி அந்த பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. புதிய மாசங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு போங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் டிராவலிங்ல இருக்காங்களோ, யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்களோ, நைட் நேரத்தில் யாரெல்லாம் வியாபாரம் பார்க்குறாங்களோ, நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ எல்லாரையுமே கர்த்தர் பாதுகாக்கணும்ப்பா. நைட் ஷிஃப்ட்டில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் இருக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் டாக்டர், நர்ஸ், இன்னுமா சாஃப்ட்வேர் லைனில் வேலை பார்க்காங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க, எல்லாரையுமே கர்த்தரோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு வேணும்ப்பா. நைட் நேரத்தில் எல்லா காரியத்திலும் பாதுகாப்பு வேணும்ப்பா. எல்லா நாச மோசங்கள் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய மாதத்தில் எங்களை கரத்தில் அழைத்து கொண்டு போவோம். வாக்குத்தத்தங்களோட எங்களோட பேசுங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்தில் கடனில் தான்ப்பா மூழ்கி போயிருக்கிறாங்க. அந்த உபத்திரத்துலேருந்து கர்த்தரங்களை வெளியில் கொண்டு வாங்கப்பா. கர்த்தரங்களை வெளியில் கொண்டு வாங்கப்பா. கர்த்தரங்களை வெளியில் கொண்டு வாங்கப்பா. இந்த மாதம் முழுதும் எத்தனையோ காரியத்தில் ஜெபித்தாங்கப்பா. அந்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதமான காரியத்திலையும் பாதுகாப்பு தந்தீங்கப்பா. எங்களை மீட்டு கொண்டீங்கப்பா. எங்களை பத்திரமா வச்சிருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம்ப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொடுங்கப்பா. தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பூரண சுகம் வேணும்ப்பா. பூரண விடுதலை வேணும்ப்பா. பூரண ஆரோக்கியம் வேணும்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் தொட்டு பரிபூர்ணமாக சுகம் தந்து தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டுமே விடட்டும். எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க, கற்பதனைக்காக ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கிறாங்க. வேதத்தை இன்னுமாக அதிகமாக வாசிக்கணும், இன்னும் தேவனோட சமூகத்தில் காத்திருக்கணும், எனக்கு ஜெப அபிஷேகம் ஜெபிக்கிறா, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்று ஜெபிக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் தடைகளை நீக்கி கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. நிரம்பி விழுகிற பாத்திரமா மாறட்டும்ப்பா. எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. கற்பதனை ஆசீர்வதிங்கப்பா. வேலையில் ஒரு உயர்வு தாங்கப்பா. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கம்பெனி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ சொந்தமா வீடு கட்ட கத்து கிருபை தாங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க ஏற்ற துணையை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியா ஜீவபுஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தப்படும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மீதியான வேலை கர்த்தர் பொறுப்படுத்துவோம்ப்பா. பல தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கணும்ப்பா. எல்லா தேசத்துலையுமே சமாதானத்தை எடுப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் தேசத்துக்குள்ள பெருகி இருக்குப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, தேசத்துல திறப்புல நிக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தந்து சுவிசேஷம் அறிவிக்க திறந்த வாசலை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 என்ற கொண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்துங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.